விக்னேஷ் பிரபு அவரை வந்து கமெண்ட்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஐ கன்வெர்டட் ஃப்ரம் ஹிந்துயிசம் டு கிறிஸ்டியானிட்டி. சில மாதங்களாக மெடிடேஷன், ஆன்ம முன்னேற்றம், ஞானம் அடைதல் குறித்து உங்களை போன்ற ஆன்மீகவாதிகளுடைய நிறைய வீடியோக்களை பார்க்கிறேன். எனக்கு உங்களை போன்றவர்களின் உபதேசம் மிகவும் பிடித்திருக்கிறது. கிறிஸ்தவ பிரசங்க கொள்கையில் இப்படி கிடையாது. நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியே வரணுமா அல்லது கிறிஸ்தவத்தை பின்பற்றி கொண்டே உங்கள் உபதேசங்களை கேட்டுக்கொண்டு ஞானம், ஆன்ம முன்னேற்றம் அடைய முடியுமா? ஏதாவது தடங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, உண்மையாவே மதம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்தால் தானே அதை விடுறதுக்கு. உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான பார்வை வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் எந்த மதத்தில் இருந்தீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. அதனால நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் அதை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். இதுக்காக கன்வெர்ட் ஆகணும்னு எதுவுமே அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து ஜீசஸை வந்து கும்பிட்டேன்னா அதை யாராவது தடை பண்ண முடியுமா? இல்லை நான் கிறிஸ்டினா மாறி தான் கும்பிடணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இல்லை எனக்கு அல்லாவை பிடிக்கும், சூஃபி சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும், சூஃபி சாங்ஸை கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து விர்லிங் நடக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறதுனால நான் முஸ்லீமாக தான் மாறணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? கிடையாது. நமக்கு மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் ஒரு முழு சுதந்திரம் வந்து இருக்கு. நீங்கள் வந்து எப்படி வேணா கடவுள் இல்லைன்னு சொல்லலாம், கடவுள் இருக்காருன்னு சொல்லலாம், இல்லை என்னோட கடவுள் தான் உயர்ந்தவர்னு சொல்லலாம். இப்படி மனிதனுக்கு வந்து அந்த எல்லா சுதந்திரமுமே இருக்கு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து என்னோட லைஃப்ல இருந்தே நான் வந்து பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலியில தான் பிறந்தேன். அம்மா அப்பா 2 பேருமே ஹிந்துஸ். ஆனாலும் அப்பா வந்து ஜீசஸை கும்பிடுவார். எனக்கும் ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ரொம்ப கடவுள் பக்தி. நான் ஏற்கனவே அந்த பாட்காஸ்ட்ல சொன்ன மாதிரி ரொம்ப 14 வயசுல இருந்தே அது என்னமோ அப்படி ஒரு கரெக்டாக 14 வயசுல அது ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் ஒரு குழந்தைத்தனமா விளையாட்டு, இப்படி விளையாட்டுத்தனமா ரொம்ப இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப சின்சியர் ஆகுறான். அந்த கடவுள் அந்த பக்தி அதெல்லாம் வருது. அது வரைக்கும் அதை பற்றியெல்லாம் நான் யோசிச்சது கூட கிடையாது. பக்தினா ரொம்ப 100% கடவுள் இருக்காரு, நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குங்கிற அந்த நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட். அப்போ பயங்கரமா டெய்லி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் எல்லாம் கற்றுட்டு, ஏன்னா நாங்கள் இருந்த வீட்டை சுற்றி எல்லாமே நிறைய பிராமின்ஸ் தான். ஸோ நிறைய ஸ்லோகங்கள் தெரிய வந்தது. டெய்லி 1 மணி நேரம் ஸ்லோகம் சொல்லுவேன். எதுக்குன்னு தெரியாது, எந்த வேண்டுதலும் கிடையாது. ஆனால் அந்த அது அது சொல்லும்போது அது ஏதோ ஒரு நிறைவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் விபூதி குங்குமம் இல்லாமல், நான் அப்போல்லாம் செந்தூரம் வைப்பேன். அப்போ விபூதி குங்குமம் இல்லாமல் என் நெத்தி இருந்ததே கிடையாது. அப்படி இருந்த சமயத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் கரெக்டாக ஓஷோ என்னோட லைஃப்பில் வர்றாரு. அதை பற்றி இன்னும் நம்ம எப்படி வந்தார் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் பார்க்கலாம், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்போ ஓஷோ வரும்போது நான் ஒரு 6 வருஷம் வெறுமனே ஓஷோ புக்ஸ் மட்டும் படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அப்போது அந்த கேம்ப் பற்றியோ அதெல்லாம் பெருசாக எனக்கு எதுவும் தெரியாது. புக்ஸ் படிக்கிறதே வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த சமயத்தில். ரொம்ப ஆழமாக அந்த புக்ஸ் அதுவே ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்கும். படிப்பேன். ஒரே ஒரு விஷயந்தான், அவருடைய வார்த்தைகளில் எனக்கு அப்படியே அவரோட கருணையை நினைச்சு, நம்மளை மாதிரி மக்கள் மேலே உள்ள அவருடைய கருணையை நினைச்சு, ஏன்னா அவரு அடைய வேண்டிய நிலையை அடைஞ்சிட்டாரு. ஆனால் இதெல்லாம் ஏன் ஷேர் பண்ணணும்? ஏன் வந்து அமெரிக்க கவர்மெண்ட் வந்து இவருக்கு பாய்சன் கொடுக்கணும், ஜெயிலில் போடணும்? ஏன் இதெல்லாம்? அப்போ நம்ம மேல உள்ள கருணை, அவரை மாதிரியே நம்மளும் ஆகணும் அப்படிங்கிற ஆசை தான் அவருக்கு. அப்ப அதையெல்லாம் நினைச்சு வந்து கண்கள் அப்படியே கண்ணீர் தார தாரையா கொட்டும். அப்படியே கண்களை மூடிடுவேன், புத்தகத்தை அப்படியே வச்சிருவேன். அதுக்கு மேல என்னால படிக்க முடியாது.
அப்படியே இங்கெல்லாம் ரொம்ப அப்படியே பாரமா இருக்கும் ஒரு மாதிரி. அப்படி அப்புறம் வீட்ல அந்த தியானம் பரவசத்தின் கலை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல கடைசி பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆக்டிவ் மெடிடேஷன்ஸ் மேக்ஸிமம் நிறைய மெடிடேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு அங்க போட்டிருப்பாங்க. ஸோ அதை படிச்சுட்டு சிடிஸ், ஏன்னா அந்த ஒரிஜினல் மியூசிக் சிடிஸ் அப்போ என்கிட்ட இருந்தது, மெடிடேஷன் மியூசிக்கோட சிடிஸ். அப்போல்லாம் சிடி தான் நான் சொல்றது 2007-8 அந்த காலகட்டங்கள்ல. அந்த சிடிஸை போட்டு நான் வந்து டிவிடி பிளேயர்ல போட்டு நான் வந்து மெடிடேஷன் பண்ணுவேன். நாதபிரம்மா பண்ணியிருக்கேன், நடராஜ் பண்ணியிருக்கேன், டைனமிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நானாவே வீட்டில் அதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அதை போய் பண்ணுவோம். இருந்தாலும் நம்ம கேம்ப் போய் கற்றுக்கிட்டப்போ அதுக்கப்புறம் எங்கள் சாமி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அது இன்னும் என்னால் ஆழமாக பண்ண முடிஞ்சுது. இருந்தாலும் புக்கை படித்து பண்ணுறது ஒரு அளவுக்கு தான் நம்மளால் பண்ண முடியும் இல்லையா? அப்படி பண்ண ஆரம்பித்தேன். அப்போல்லாம் அது வரைக்குமே நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். அமாவாசைக்கு சாமி கும்பிட்டுருக்கேன், காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடுவேன், அந்த மாதிரிலாம் இருந்தவங்க தான். அதுக்கப்புறம் வந்து என்னோட கம்யூன் லைஃப், எங்கள் கம்யூன் பற்றி சொல்லணும். இது ஒரு வீடியோவாக பண்ணணும்னு நினச்சேன். அதாவது அவினாசியில் ஓசோ சாஸ்வதம், SASWATHAM சாஸ்வதம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும். அங்கே வந்து அதுதான் நான் வளர்ந்த கம்யூன். அங்கே தான் என்னோட குரு சுவாமி தியான் சித்தார்த் இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஃபோன் நம்பர் இருக்கும். அங்கே வந்து மாசத்துல 2வது வாரம் சனி ஞாயிறுல வந்து கேம்ப் நடத்துகிறாங்க. சப்போஸ் ஏதாவது கேம்ப், ஓஷோ கேம்ப் கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அங்கே வந்து என்கொயரி பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நான் அதுக்கப்புறம் 2014 தான் வந்து நான் அவினாசி வரேன். அவினாசி வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட ஓசோ புக்ஸ் நான் வச்சுருந்தேன். எனக்கு பெரிய கிஃப்ட்டு அப்படின்னாலே அது ஓஷோ புக்காக தான் இருக்கும். என்னோட பர்த்டேக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓஷோ புக் தான் எனக்கு கிஃப்டாக கிடைக்கும். அந்த மாதிரி அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருந்துச்சு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரப்பி குரூப்ஸு, அப்புறம் டெய்லி மெடிடேஷன்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணுறது, இப்படி இருக்கும்போது அப்புறம் சொன்னேன் இல்லையா, நானும் ஒரு வாசல் வந்து புக் அந்த ஓஷோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. இதெல்லாம் பண்ணும்போது என்னாச்சு, அந்த ஓஷோவுடைய அந்த கம்யூனிலேயே லைஃப் அந்த வாழ ஆரம்பிக்கவும் எனக்கு அந்த புக்ஸ் தேவைப்படலை. இப்பயுமே நான் ஓசோ புக்ஸை வந்து 6 வருஷம் தொடர்ந்து அதை ஒரு தவம் மாதிரி பண்ணினேன். ஆனால் இப்போ என்னால் ஓசோ புக்ஸ் படிக்க முடியல. என்ன காரணம்னா, இப்போ நம்ம மாஸ்டரை கொஞ்சம் நாம் நெருங்கி போக ஆரம்பித்தோன்னா என்னாகும், புத்தகம் வந்து ஏதோ நடுவில் ஒரு பூசாரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஓஷோ புத்தகங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுற யாருமே ஓஷோ சன்னியாசியாக இருந்தாலுமே, ஓஷோ சன்னியாசி அல்லாதவங்களும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கு வந்து அந்த ஓஷோடைய அந்த அவருடைய உணர்வை உள்வாங்கி இருக்கணும். அப்படி உள்வாங்கி டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த புத்தகம் வந்து ஓஷோவுடைய வார்த்தைகளை அப்படியே அச்சு பெசகாம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அது ஏதோ கூகுளில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அப்படியே இங்கிலீஷ்க்கு அப்படியே தமிழ் அர்த்தம், அவ்வளோதான், தமிழ் வார்த்தை. அதில் உள்ளார்ந்த ஆத்மார்த்தமா இருக்காது அது. அதனால அந்த புத்தகங்களை வந்து என்னால் படிக்க முடியல. இப்பயுமே படிக்க ட்ரை பண்ணா கூட எனக்கு வந்து அதில் வந்து அந்த ஓஷோவுடைய ஆழத்தை உணர முடியல. ஏன்னா நம்ம டைரக்டா மாஸ்டர் கூட கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, புத்தகங்கள் வந்து அது ஒரு மீடியம் தானே. ஸ்டார்டிங்ல அது தேவைப்படும். ஆனா ஒரு கட்டத்துல நீங்க ஓஷோவை உணர்வுபூர்வமா நேரடியா நெருங்க ஆரம்பிக்கும் போது என்னாகும், மெடிடேஷன் மூலமா நெருங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, புத்தகங்களுமே வந்து அவருடைய உண்மையான ஈர்ப்பை வந்து வெளிப்படுத்த இயலாது அந்த புத்தகங்களால. ஸோ அந்த புத்தகங்கள் படிக்கிறது விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாமி கும்பிட்றது, இன்னும் சொல்லப்போனால் அந்த பூஜை சாமானெல்லாம் எடுத்து வந்து நான் பாக்ஸில் போட்டு மேலே தூக்கி வச்சுட்டேன். சாமி படம் எதுவுமே கிடையாது, இன்ன வரைக்கும் அப்படிதான். அப்புறம் கோயிலுக்கு போகிறது, அங்கே போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக கோயிலுக்கு போகிறது தேவைப்படாமல் போயிடுச்சு. அது எதுவுமே என்னை விட்டு காணாம போயிடுச்சு. நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த ஜோர் புத்தா பவித்ரங்கிற சேனலில் நான் பொட்டு வச்சுருப்பேன்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொட்டுமே என்ன விட்டு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ எனக்கு என்னன்னா, அந்த பொட்டு வைக்கும்போது என்னோட முகம் ரொம்ப அழகா இருக்க மாரி ஒரு ஃபீல் வரும். அதனால என்னால அத விட முடியல. ஆனா இப்ப அதுவுமே போயிடுச்சு. அப்ப நீங்க வந்து அந்த உண்மைய, சத்தியத்த நீங்க நெருங்க, நெருங்க, நெருங்க போலியான விஷயங்கள் எல்லாமே போலியானதுங்கிறத விட, அ நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நம்மள விட்டு விலக ஆரம்பிக்கும். மதம் அப்படிங்கிறது மனுஷன் ஏற்படுத்தினது தானே! இல்லையா? உண்மையா அந்த மூலம் வந்து ஒண்ணுதான். அதிலிருந்து அ இப்ப புத்தர் வந்து அத உணர்ந்தாரு. அவரு மதத்த உருவாக்கல. ஆனா, அவர வச்சு ஒரு மதத்த உருவாக்கிட்டாங்க. அவருக்கு அப்புறம் வந்தது. அதே போல தான் ஜீசஸ். அவரு எந்த மதத்தையும் உருவாக்கல. அவர வச்சு ஒரு மதத்த உருவாக்கிட்டாங்க. அப்ப மதம்ங்கிறது நம்மளுடைய மனுஷங்க வந்து ஏற்படுத்தின ஒரு விஷயம் தான். ஆ இப்ப நான் ஓஷோவ ஃபாலோ பண்றேன் அப்படின்னா, ஓஷோவ ஃபாலோ பண்றவங்க மட்டும் வந்து ஒரு குரூப்பா இருப்பாங்க. அவங்களால வந்து மத்த மெடிடேஷன் டெக்னிக்ஸ வந்து ஏத்துக்க முடியாதுன்னு இல்ல. நீங்க உண்மையான எஃபெக்டிவான ஒரு டெக்னிக்க செஞ்சதுக்கு அப்புறம், மத்ததெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லன்ற மாரி ஆயிடும். அதுதான் உண்ம. ஆ உண்மையாலுமே தன்னுடைய மாஸ்டர நேசிக்கிறவங்களுக்கு உண்மையான ஞானம் அடைந்த மாஸ்டர்ஸ் மேல வந்து மிகப்பெரிய மரியாதை இருக்கும். எனக்கு ஓஷோ ஆளுங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரமணர ரொம்ப பிடிக்கும். ராமகிருஷ்ணர ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுதான். நம்ம வந்து அந்த சத்தியத்த நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சோம்னா, நம்ம எந்த மதத்துல இருக்கோம், என்ன பண்றோம், எதுவுமே தேவையில்ல. ஆனா, நீங்க உண்மையா ஓஷோவ நெருங்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த மதம்ங்கிறது உங்கள விட்டு நழுவி போயிடும். சர்டிஃபிகேட்ல என்ன வேணா இருக்கட்டும். அது இருந்துட்டு போகட்டும். அத பத்தி யார் கவலைப்பட்டா? ஆனா, நம்ம உள்ளுக்குள்ள அந்த விஷயங்கள் வந்து நம்மள விட்டு நழுவி போயிடும். நம்ம உண்மையா அந்த விஷயத்த ஆன்ம அ இத நெருங்கி வந்தோம்னா, அந்த சத்தியத்த நெருங்கி வந்தோம்னா, அந்த மதம்ங்கிறது நழுவி போயிடும். அப்போ இதனால நீங்க வந்து ஓஷோ மெடிடேஷன் பண்ணுங்க. ஆ ஓஷோட மெடிடேஷன்ஸ் நம்ம சேனல்லயே நெறையா போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து பண்ணுங்க. அது பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். முடிஞ்சா கேம்ப் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அப்டின்னா, எதுக்காக வந்து மனிதனுக்கு வந்து அ மதம் மதம்ங்கிறத விட நம்ம கோயிலோ, சர்ச்சோ, மசூதியோ எதுக்கு தேவைப்படுது? எதுக்கு தேவைப்படுது அப்டின்னா, அ அவன் வந்து அவன் எனர்ஜில வந்து அவன் ரொம்ப டவுனா இருக்கும்போது, அவன் வந்து தன்னை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அப்போ அந்த இடம் வந்து ஒரு உயர்வான அலைவரிசை உள்ள இடமா இருக்கணும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஸோ அங்க போய் அவன் அந்த பிரார்த்தனைன்னா என்ன? நாம வந்து அந்த எக்ஸிஸ்டன்ஸ் கூட, இயற்கையோட கனெக்ட் ஆகுறது. நாம வந்து நம்மளுடைய தாயோட கனெக்ட் ஆகுறது. அது வந்து ஒரு தொப்புள் கொடி உறவு மாரி. அப்போ அங்க போகும்போது உங்களால ஈஸியா அந்த அலைவரிசைய வந்து ரிசீவ் பண்ண முடியும். நீங்க வீட்ல இருக்கிறத காட்டிலும். அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் வழிபாட்டு தலங்கள். அவ்வளோதான். அதனால ஆனா நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துல நீங்க எங்க இருந்தாலும் அந்த அலைவரிசைய உங்களால வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். வீட்ல நீங்க இருக்கும்போது அந்த அலைவரிசைய உங்களால ரிசீவ் பண்ண முடியும். அப்படி ஆகும்போது உங்களுக்கு கோயில் தானாவே தேவைப்படாது. வழிபாட்டு தலங்கள் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வளர்ற வரைக்கும் வழிபாட்டு தலங்கள் தேவை. உங்களுக்குன்னு ஒரு குரு, உங்களுக்குன்னு ஒரு மெடிடேஷன் டெக்னிக்ஸ் அதெல்லாம் வந்துருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவை அந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள விட்டு விலகி போயிடும். ஸோ அதனால மதத்த பத்தி கவலைப்படாதீங்க. உள்ள இருக்கிற அந்த சத்தியத்த தேடுங்க. கண்டிப்பா ஒரு ஓஷோ கேம்ப் அட்டெண்ட் பண்ணுங்க. எங்கேயாவது திருக்கழுக்குன்றம், அதாவது செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றத்துல ஒருத்தர் சென்டர் வச்சிருக்காரு. அவரு ஒன் டே கேம்ப் நடத்திட்டு இருக்காரு. அவரு நம்பர் வந்து சர்ச் பண்ணி கிடைச்சதுன்னா இந்த வீடியோ கீழ போடுறேன். அதேபோல ஓசோ சாஸ்வதம். அது வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அங்க நம்பர் கிடைக்கும். அங்க வந்து நீங்க மாதத்துல 2வது சனி, ஞாயிறு. வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே போயிடணும். சண்டே ஈவினிங் வரைக்கும். 2 டேஸ் கேம்ப்பு.
நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு போங்க. ஸோ அந்த கேம்ப் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீட்ல போய் ஸ்பாட்டிஃபைல எல்லா மியூசிக் இருக்கு. டவுன்லோட் பண்ணுங்க. வீட்ல போய் ஏதாவது ஒரு மெடிடேஷன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, ஏதோ பண்ற மாரி சூழ்நிலை உங்க வீட்ல இருக்கோ, அந்த மெடிடேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே தானா உங்கள விட்டு நழுவி போயிடும். இன்னும் இந்த மாதிரி ஆழமான விஷயங்கள பகிர்ந்துக்கலாம். நன்றி.